ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னா, நம்மளோட அழகை மேம்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போகிறாங்க. அதுதான் நம்மளோட சித்தாரா குரூப். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நீங்களே ஓனாக பிராண்டிங் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து நீங்கள் ஓன் பிராண்ட் பண்ண முடியும். அதுக்கு எல்லாமே இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சோப் ஒன்று மேக் பண்ண போகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரெட் ஒயின் சோப் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன மெட்டீரியல் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்ம ரெட் ஒயின் சோப்புக்கு எப்பவுமே நம்ம பிங்க் கலர் ரெட் ஒயின் போடுவோம். ஸோ அதனால் ஃப்ரெஞ்ச் பிங்க் கிளேன்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரெட் ஒயினுக்கான ஃப்ராக்ரன்ஸ். எப்பவுமே ஃப்ராக்ரன்ஸ் ஸ்ட்ராபெரி. அது ஆப்ஷனல் தான், என்ன ஃப்ராக்ரன்ஸ் தான் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ராக்ரன்ஸ் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் ஆல்கஹாலிக் ரெட் ஒயின். நெக்ஸ்ட்டு நம்ம சோப் செய்ய போகிறதுக்கு தேவையான மோல்டு. இந்த மோல்டு பார்த்திங்க அப்படின்னா 1 kg மோல்டு. இந்த 1 kg மோல்டில் 12 சோப்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த 12 சோப்ஸுமே 100 grams கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எப்பயுமே சோப் பண்ண போகிறப்ப லைவ் சொல்யூஷன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்யூஷன் பண்ணியிருக்கேன். நான் எடுக்க போகிற 3 ஆயில் காம்போசிஷனுக்கு 264 கிராமுங்கிறது லையோட வேல்யூ. ஸோ அந்த 264 கிராமுக்கான லைவ் சொல்யூஷன் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே சோப் மேக்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா லைவ் சொல்யூஷனை தான் ஃபஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் எடுக்க போகிற ஆயில்ஸ் பார்த்திங்கன்னா, ஒன்று பாம் ஆயில், இன்னொன்று கேஸ்டர் ஆயில், இன்னொன்று கோகனட் ஆயில். நான் எவ்வளோ எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நான் பாம் ஆயில் எடுத்துக்கிறேன். பாம் ஆயில் 694 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ லை எவ்வளோ எடுத்துருக்கோம்? 264. பாம் ஆயில் 695, 1 or 2 கிராம்ஸ் ஜாஸ்தியாக போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு கோகனட் ஆயில் எடுத்துக்கிறேன். கோகனட் ஆயில் 206 கிராம்ஸ். இப்போ 3 ஆயிலும் போடணுமா, இல்லை ஏதோ ஒன்று கூட நம்ம எடுத்துக்கலாம்? ஒரு ஆயில் வச்சும் பண்ணலாம். பட் நீங்கள் ஒரே ஆயில் வச்சு பண்ணீங்க அப்படின்னா, எடுக்க போகிற ஆயில் சாஃப்ட் ஆயிலாக இருந்துருச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னா, சோப் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதோட க்யூரிங் டைம் அதிகமாகும். ஸோ நீங்கள் எடுக்க போகிற ஆயில் கோகனட் ஆயில் மாதிரி ஹார்ட் ஆயில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரே ஆயில் வச்சு நீங்கள் கோகனட் ஆயில் வச்சு பண்ணுறப்ப என்னன்னா ஒயிட் கலர் பேச்சஸ் வரும் ஸ்கின்னில். ஸோ அதனால் எப்பயுமே மிக்சர் ஆஃப் ஆயில்ஸ் எடுத்துக்கணும். அந்த மிக்சருமே சாஃப்ட் ஆயிலாகவும் ஹார்ட் ஆயில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்ததுலேயே ஹார்ட் ஆயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் ஆயில் ஹார்ட் ஆயில், பாம் ஆயில் ஹார்ட் ஆயில். எப்படி நம்ம ஹார்ட் ஆயில் சாஃப்ட் ஆயிலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம கூலிங் டெம்பரேச்சரில் எதெல்லாம் சாலிடாக மாறுதோ, கன்வெர்ட் ஆகுதோ, அது எல்லாமே ஹார்ட் ஆயில். இப்போ நம்ம எடுக்கிறதுல ரெண்டுமே பாம் ஆயிலும் சரி, கோகனட் ஆயிலும் சரி, ஹார்ட் ஆயில். கேஸ்டர் ஆயிலுங்கிறது சாஃப்ட் ஆயில். ஸோ இந்த மாதிரி மிக்சர் ஆஃப் ஆயில்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறோம். 117 கிராம் எடுத்துக்கிறோம். இப்போ கோகனட் ஆயில் எவ்வளோ எடுத்து? 206. ஓகே, நம்ம சோப்புக்கு தேவையான மிக்சர் ஆஃப் ஆயில்ஸ் ரெடி. ஜஸ்ட் அதை சும்மா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம மேனுவல் பிளெண்டர். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்குவோம். ஃபஸ்ட் நான் ரெட் ஒயின் எடுத்துக்கிறேன். ரெட் ஒயின் 5 to 10% நம்ம சூப்பர் ஃபேட் பண்ணலாம். நான் இப்போ 5% பண்ணுறேன். அதனால் 5% அப்படிங்கிறப்ப 1 kgக்கு 5%னா 50 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். அது உங்களோட ஆப்ஷனல் தான். 5%ங்கிறது 10% அளவுக்கும் போய்க்கலாம். நம்ம இங்கே 5% எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெட் ஒயின் 50 கிராம்ஸ். 50 கிராம்ஸ்னாலும் எம்எல்னாலும் டிஃப்ரென்ஸ் வராது. டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாக வராது. பட் நீங்கள் 50ங்கிறப்ப வராது. 1 kgக்குன்னு போகிறப்ப 920 கிராம்ஸ் தான் 1 லிட்டர். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நம்ம வெயிங் ஸ்கேல் வச்சு எடுத்தோம் அப்படின்னாலே எப்பயுமே அது கிராம் கணக்கு தான். இதே பீக்கரில் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் இருக்கும். இது 100 ml பீக்கர். எம்எலுக்கும் கிராமுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். இந்த அளவில் எடுத்திங்கன்னா அது எம்எல். வெயிங் ஸ்கேல் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது கிராம்ஸ். நம்ம இங்கே சோப் மேக்கிங்கில் எல்லாமே கிராம்ஸில் தான் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது ஃப்ராக்ரன்ஸ். ஃப்ராக்ரன்ஸ் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி தான் ஸ்ட்ராபெரி ஃப்ராக்ரன்ஸ் எடுத்துக்கிறோம். இது 3% ஃப்ராக்ரன்ஸ். ஸோ 30 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ சப்போஸ் இதுக்கு வேறு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சேர்க்கலாம்? இப்போ ஸ்ட்ராபெரி தான் சேர்க்குறோம். இது ஏன் அப்படின்னா, நம்ம சோல் சோப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ராக்ரன்ஸ் ரெட் ஒயின் சோப்புங்கிறது தான் நல்லா மூவிங்கில் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணல.
நம்மகிட்ட வந்து A to Z எல்லா ஃப்ராக்ரன்ஸுமே சப்ளை சொசைட்டியில் இருக்குது. கஸ்டமைசபிள் இப்போ எனக்கு வேற ஒரு ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கும்போது இதுக்கு என்ன மேட்ச் ஆகும்னு கேட்குறேன். ரெட் ஒயினுக்கு என்ன மேட்ச் ஆகும்னு கேட்குங்களா? இப்போ ரெட் ஒயின்னா எதுலேருந்து எடுக்கிறாங்க? கிரேப்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால கிரேப்ஸோட ஃப்ராக்ரன்ஸ் எடுத்துக்கலாம், ரிச் ப்ளம் ஃப்ராக்ரன்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்வீட்னஸ்லாம் எதில் வருதோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்க மாதிரி போனோம் அப்படின்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் போய்க்கலாம். ஃப்ராக்ரன்ஸோட எசென்ஷியலாக ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தி. ஸோ அதனால் அதுக்கு போகலாம். இப்போ ரெட் ஒயின்ங்கிற எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க? ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்காக தான். அப்போ ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்காக என்ன ஃப்ராக்ரன்ஸ் இருக்கோ ஃப்ராக்ரன்ஸ் ஆர் எசென்ஷியல் எது வேணாலும் வைக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்ம இது நம்ம சோப் செய்ய போகிற ஆயில். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம கலர் பிங்க் கலருக்காக க்ளே எடுத்துருக்கோம். இதுவும் சேம் 3% தான், 30 கிராம்ஸ் கொடுத்துருக்கோம். இது நம்ம சோப்புக்கான ஒயினு. நெக்ஸ்ட் இது வந்து ஃப்ராக்ரன்ஸ். நெக்ஸ்ட் இது நம்ம சோப்பை சப்போனிஃபை பண்ணுறதுக்கான லை சொல்யூஷன். ஃபஸ்ட் நம்ம சோப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பட்சத்தில் ஆயில்ஸ் எடுத்துட்டோம், லை எடுத்துட்டோம். எப்போயுமே ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சூப்பர் ஃபேட் பண்ணுவோம். சூப்பர் ஃபேட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஆயிலுக்கு லை எடுத்துருக்கோம். அதாவது ஆயிலில் ஃபேட் இருக்குது, அந்த ஃபேட்டுக்கான லை எடுத்துட்டோம். சூப்பர் ஃபேட்டுங்கிற மீனிங் என்ன அப்படின்னா இந்த ஃபேட்டுக்கும் இதுலேயும் ஃபேட் இருக்குது, அந்த ஃபேட்டுக்கு நம்ம லை கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகேங்களா? இந்த ஃபேட்டு கூட அந்த ஃபேட்டை மிக்ஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம எடுக்கிற சூப்பர் ஃபேட்டை வந்து நம்ம இப்போ இந்த இடத்துல சூப்பர் ஃபேட் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒயினை பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஆயில் கூட நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு மெஷினெல்லாம் தேவையில்லை, சும்மா கையிலேயே. எலக்ட்ரிக்கலும் இருக்குது, நம்ம இந்த மாதிரி மேனுவல் பிளெண்டரும் இருக்குது. எது வேணாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கலில் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா சீக்கிரமாக அது வேகமாக பிளெண்ட் ஆகிறதுனால சீக்கிரமாக ட்ரேஸ் வந்துடும். இப்போ நாம் ஃபுல்லாக வந்து ஹேண்ட்மேட் சோப் தான் பண்ணுறங்கிட்ட எல்லாமே எப்படி மேனுவலாக தான் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எப்பயுமே க்ளே எடுத்துக்கணும். க்ளேங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அடிக்டிவ்ங்கிறது இப்போ நம்ம இந்த சோப்புக்கு வந்து ஃப்ரெஞ்ச் பிங்க் க்ளே எடுத்துருக்கோம். சரி, இதேமாரி நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஹெர்பல் பவுடர்ஸ் போடலாம், வெட்டிவேர் பவுடரு, நீம் பவுடரு, மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், மாதிரி எது வேணாலும் போடலாம். நம்ம வந்து க்ளே போடுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆயில் கூடயே க்ளேவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். க்ளேங்கிறது எங்கேயுமே செடிமெண்ட் அசன்ஸ் நிற்காது, ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகேங்களா? இப்போ க்ளேவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் எடுக்க போகிற ஃப்ராக்ரன்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ராபெரிங்கிறது நார்மல் ட்ரேஸ் ஃப்ராக்ரன்ஸ்லேயே 2 டைப் இருக்குது. ஃபாஸ்ட் ட்ரேஸ் ஒன்று இருக்குது, நார்மல் ட்ரேஸ் ஒன்று இருக்குது. ஃபாஸ்ட் ட்ரேஸாக இருந்தால் லைவ் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ராக்ரன்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரிங்கிறது வந்து நார்மல் ட்ரேஸ் ஃப்ராக்ரன்ஸ். ஸோ அதனால் லையை போட்டுட்டு சப்போனிஃபை அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? எதெல்லாம் ஸ்வீட்னஸ் தருதோ அது எல்லாமே ஃபாஸ்ட் டேஸ் தான். ஒரு சிலது இப்போ சாக்லேட் எடுத்துக்கலாம், பட்டர்ஸ்காட்ச் எடுத்துக்கலாம், ரிச் ப்ளம் எடுத்துக்கலாம், செர்ரி பிளாசம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டேஸ் ஆகும். இந்த வெண்ணிலா, காஃபி இதுவுமே ஸ்வீட்னஸ் தான். இந்த மாதிரி ஸ்ட்ராபெரியும் ஸ்வீட்னஸ் தான். பட் அது வந்து ஃபாஸ்ட் டேஸ் கிடையாது. இது நம்மளாம் இங்கே மேனுவலாக ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சது தான் அதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைவ் சொல்யூஷனை ஆட் பண்ணிடுறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம். பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க ஃப்ராக்ரன்ஸை சேர்த்திக்கிறோம். இது லாஸ்ட்டாக தான் ஆமாம், கண்டிப்பாக எப்பவுமே ஃப்ராக்ரன்ஸ் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். அப்போ நார்மல் டேஸ்ட் ஃப்ராக்ரன்ஸாக இருந்தால், சப்போஸ் நீங்கள் ஃபாஸ்ட் டேஸ்ட் செர்ரி பிளாசம் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா செர்ரி பிளாசமை லைக்கு முன்னாடி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போகும். இப்போ ஆயில் இருந்ததுக்கும் நம்ம ஆயில் கூட லை சேர்த்ததுக்கும் கொஞ்சம் திக்காகிட்டு வரும். ஸோ அந்த திக்னஸ் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பிளெண்டர் இப்போ நீங்கள் மேலே எடுத்தீங்க அப்படின்னா அதோட அச்சு வந்து நம்ம சோப்புக்குள்ளே தெரியும். அதுதான் ட்ரேஸ். அந்த ட்ரேஸ் வந்ததும் நம்ம மோல்டில் போர் பண்ணிடணும். இந்த மோல்டில் செட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கேக்குக்கு எக் பீட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி சேம் கம்பல்சரி 1 டே ஆகணும் மோல்டில் செட் ஆகிறதுக்கு. இல்லை அப்படின்னா 8 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியே எடுத்து க்யூர் பண்ணி எடுத்து வெட்டிக்கலாம். நீங்கள் இப்படி பண்ணுறதுங்கிறதுனால 1 டே ஆகும் கண்டிப்பாக செட் ஆகிறதுக்கு. எது பெஸ்ட்டுங்க? ரூம் டெம்பரேச்சரில் செட் ஆகிறது தான் பெஸ்ட்டு. சொல்றீங்களா? நம்ம பிளெண்டர் எடுத்து கூட அந்த பிளெண்டரோட அந்த மாதிரி டிசைன் வந்து அந்த சோப்புக்கு வந்து நிற்கும். இந்த மாதிரி ஓகே. இப்போ வந்து ட்ரேஸ் வந்துருச்சுங்கிற மீனிங் அது அப்படியே அவங்களுக்கு காமிச்சிருங்க. இதுதான் ட்ரேஸுங்கிறது. நம்ம யூஸ் பண்ணுற பிளெண்டர்
இதோட அச்சு வந்து இங்கே தெரியும். அதை கிட்டத்தட்ட நம்ம வந்து கேக் செய்யும்போது எக் எப்படி பீட் பண்ணுவோம், அதை 8 நம்ம மார்க் பண்ணோம்னா அது அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு நேரம் ஆகும். அதே போல தான், சேம் மெத்தட் தான். இப்போ நம்ம மோல்டில் போர் பண்ணிடலாம். இதுக்கு கிளாஸ் மோல்டு தான் யூஸ் பண்ணுங்களா இல்லை லூப் மோல்டு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிலிக்கான் மோல்டு, இந்த மாதிரி மோல்டு, கேவிட்டி மோல்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து இந்த மோல்டு தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து மெஷர்மெண்ட் வந்து போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் இல்லைங்களா? லைவ் சொல்யூஷனுங்கிறதுக்கான ஒரே ஒரு கால்குலேஷன் தான் நீங்கள் இங்கே பண்ண வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னா லைவ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. சரி, அதுக்கு வந்து இங்கே நார்மலாக ஒர்க் ஷாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஃப்லைன்லேயும் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது. அதுக்கு 1 டே அட்டன் பண்ணிங்கனாலே உங்கள் லைவ் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகே. ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒரு சப்போர்டிஃபிகேஷன் வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம லைவ் இதில் மெயின் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போகிற ஆயில், எடுக்க போகிற லைவ் சொல்யூஷன், இந்த 2 தான். எல்லாமே நம்மளுக்கு அவைலபிள், எல்லாமே சப்ளை சொசைட்டியில் அவைலபிள். நீங்கள் எடுக்க போகிற ஜக் செட்டில் இருந்து, பேயிங் ஸ்கேலில் இருந்து, லைவ் சொல்யூஷன்ன்றது எல்லாமே ஃப்ராக்ரன்ஸ், கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ளை சொசைட்டியில் அவைலபிளாக இருக்குது. வாங்கிக்கலாம். மினிமம் குவான்டிட்டிலேருந்து மேக்ஸிமம் குவான்டிட்டி வரையும் எது வேணாலும் வாங்கிக்கலாம். A to Z ஆயில்னாலும் சரி, A to Z ஃப்ராக்ரன்ஸ்னாலும் சரி. ஃப்ராக்ரன்ஸ், எசென்ஷியல் ஆயில். இப்போ நான் வந்து க்ளே சொல்லியிருந்தேன். க்ளேக்கு பதிலாக நீங்கள் ஹெர்பல் பவுடர்ஸ் போடலாம், ஃப்ரூட் பவுடர்ஸ் போடலாம். எல்லா பவுடருமே எல்லா ஹெர்பல் பவுடருமே அவைலபிளாக சேர்த்து இது பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த சோப்னால நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்? ஸ்கின் க்ளோயிங். ரெட் ஒயினுக்கு நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்னா ஸ்கின் க்ளோயிங்காகவும் ஷைன் ஆகிறதுக்காக தான். ஸோ இந்த சோப்புமே சேம் அதே ப்ராப்பர்ட்டியோட தான் இருக்கும். என்ன நம்ம ஸ்மெல் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராபெரி ஃப்ராக்ரன்ஸ் அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஃப்ரெஞ்ச் பிங்க் க்ளேவும் ஃப்ராக்ரன்ஸும் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இது எப்படி பெரியவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுமா? எல்லாருமே, குழந்தைங்களுக்கு பிஃபோர் 12 months இருக்கிற எல்லாருமே, ஆஃப்டர் 12 months இருக்கிற எல்லாருமே 1 year பேபிலேருந்து யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ண போகிறதும் நம்ம 1 day செட்டாக விட்டுட்டு கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக 20 or 30 days வந்து க்யூரிங்கில் இருக்கணும். ஓகே. க்யூரிங்க்கு அப்புறம் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது வந்து செட் ஆகட்டுங்க. நம்ம செட் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரெட் ஒயின் சோப். இது வந்து ஸ்கின் க்ளோனஸ் வந்து நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ரெட் ஒயின் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரே வந்து இதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எனக்கும் இந்த மாதிரி சோப் மேக்கிங் வந்து பண்ண தெரியணும். எனக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி இது வந்து நான் கற்றுக்கிறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. மேலே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாமே கற்றுக்க முடியும். உங்களோட ஓன் பிராண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். இது எப்படி மார்க்கெட் பண்ணணும் எல்லா விஷயமும் அவங்க சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து எனக்கு தேவையான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை வந்து நானே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுவும் வந்து சித்தாரா குரூப்ஸ்லேருந்தே வந்து நான் பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத வந்து உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க.